வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல உள்ள கதையில ரத்த காட்டில்கள் மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிறது இல்ல, மனுஷ பழுகுதான். ரத்த காட்டிலோட ரத்தத்தை பாட்டில போட்டு போதைப் பொருள் மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. 10 மில்லி வேம்பயர் ரத்தம் கொண்ட ஒரு சின்ன குப்பி 2000 ரூபா. அதை குடிக்கிறவங்களுக்கு பலம் 10 மடங்கு அதிகமாகும். அதுவும் ரெகுலரா குடிச்சனா அவங்களுக்கு வயசே ஆகாது. இந்த மாதிரி சமாச்சாரம் போய்கிட்டு இருக்க குப்பி எல்லாம் பத்தாது, நம்ம வேம்பயரை விட பலசாலி ஆகணும்னு நினைச்ச ஒருத்தன் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு சாத்தானோட இதயத்தை தேடி அலைதான். அது மட்டும் அவன் கையில கிடைச்சது இந்த உலகத்துல வாழ்ற மனுஷ பழுகு அத்தனை பேருக்கும் சமாதியை கட்டிட வேண்டிதான். அப்படி ஒரு வித்தியாசமான படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டிலன் டாக் டெட் ஆஃப் த நைட். படத்தோட முதல் சீன்லயே ஒரு பெரிய பங்களாவில நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. கிச்சன்ல சுட சுட சுண்டக்காய் குழம்ப வச்சவ அவங்க அப்பாவை சாப்பிட வைக்கலான்னு ஆசையா கூப்பிடுறா. ஆனா அவர் பதில காணும். அப்ப அவ முன்னாடி வச்சு தட்டுல சிவப்பு கலர்ல ஏதோ இருக்க, இன்னும் சுண்டைக்காய் குழம்பு வேற கலர்ல இருக்கு அப்படின்னு நக்கி பாக்கா. சி இவ்வளவு கேவலமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குறா. அவ தலைக்கு மேல உள்ள செவுத்துல இருந்து ரத்தம் சொட்டி சொட்டி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அரண்டடிச்சு ஓடி போய் பாக்கா. அங்க அவங்க ஐயா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கிடக்காரு. உடம்புல மூச்சு இல்ல. திடீர்னு மொரட்டு மிருகம் ஒண்ணு ஜன்னல் கதவை உடைச்சிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடுது. அடுத்த நாள் காலையில ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், அதாவது துப்பறிவாளன் ஒருத்தனோட வீட்டை காமிக்காங்க. அறமில்லாம சோஃபால படுத்து ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இவன் பேர் டிலன். தூங்கிட்டு இருக்கவன் தலையில துப்பாக்கிய வைக்காது ஒரு அங்கிள். அட யாரப்பா காலங்கத்தலைன்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டு எஞ்சி நம்ம ஹீரோ, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கான். என்ன சமாச்சாரம்னு பார்த்தா இவர் ஒரு பெரிய பணக்காரர் போல இருக்க. ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு நம்ம பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரான டில்லனை பிடிச்சி இந்த பணக்காரனுடைய அந்தரங்க போட்டோவையெல்லாம் படம் பிடிக்க வச்சிடறா. அதை அவனுக்கே கொரியர்ல அனுப்பிவிட பார்த்து பதறி போன அந்த ஆளு துப்பாக்கியும் கையுமா நம்ம டில்லனை பிடிக்க வந்துடுறான். ஆனா கையில வச்சிருந்த துப்பாக்கியை புடுங்கின நம்ம ஹீரோ அவன் மூக்கில் ஒரு குத்து விட்டு, இந்த போட்டோ வீடியோலாம் உனக்கு வேணும்னா அந்த பொண்ணு கொடுக்கறதோட 3 மடங்கு எக்ஸ்ட்ராவை கூட உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு டீல் பேசி காசை வாங்கிட்டு பொருளை கொடுத்து அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மார்க்கஸ் வீட்டுக்குள்ள வரான். யாரில் அவன் கையில துப்பாக்கியோட போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா அது ஒரு புட்ட கேஸ் மச்சு. சரி கையில என்ன அப்படின்னு கேட்கவும் மார்க்கஸ் ஒரு பெட்டியை தூக்கி நம்ம ஹீரோட்ட வீசுறான். பார்த்தா புதுசா இறங்கி இருக்கிற டிஜிட்டல் கேமரா. நம்ம மார்க்கஸ் எப்படிப்பட்டால்னா துப்பறிவாளனா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நெருங்கிய நண்பன் மற்றும் அசிஸ்டன்ட் இவன் தான். இவனுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம புது கேஸை இவனுக்கு பிடிச்சு கொடுக்கறதும் நம்ம மார்க்கஸ் தான். அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் கார்டன் சிட்டியில இருக்கிற ஒரு பொண்ணு இவனை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டதா சொல்றான். கார்டன் சிட்டியா? அங்க பூரா பணக்கார பழுகு தானே இருப்பாங்க. அப்ப இந்த கேஸ்ல நல்லா காசு பார்த்தரலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே கார்ல 2 போலீஸ் பாதுகாப்புக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இவங்களை கூப்பிட்டு விட்ட அந்த பொண்ணு. இவங்களை நேர உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு, எங்க அப்பாவை நேற்று நைட்டு யாரோ கொன்னுட்டாங்க, அதுக்கு தான் உதவி தேடி உங்களை கூப்பிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கவும் இவ கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டா போல இருக்க. ஆனா இவ சொல்ற கதையை அவங்க யாரும் நம்ப மாட்டுக்காங்க. இவளை பார்த்து சிரிக்க தான் செய்றாங்களாம். இவங்க அப்பாவை அடக்கம் பண்ற இடத்துல அந்த சர்ச் ஃபாதர் இவ கையில ஒரு கார்டை கொடுத்துருக்காரு. அது நம்ம ஹீரோ டிலனோட விசிட்டிங் கார்டு தான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேட்டர் இல்ல, மனித கண்களுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத சில விஷயங்கள் கூட டீல் பண்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டர். ஆனா அவன் அந்த வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆச்சு. அதனால இந்த விசிட்டிங் கார்டை பார்த்த உடனே நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்திருக்கீங்க, இதெல்லாம் இப்ப நான் பண்றது இல்லை அப்படின்னு விறுவிறுன்னு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடறான். இவளும் பின்னாடியே கிஞ்சிட்டே வரா. ஆனா அவன் கண்டுக்காம கிளம்பி போயிட கடுப்பாயி விசிட்டிங் கார்டை தூக்கி வீசிடுறான். அவன் ஃப்ரெண்டு மார்க்கஸோ, மாப்பிள்ள உனக்கு என்னல பிரச்சனை, இந்த மாசம் வாடகை கட்டுறது கூட நம்மகிட்ட காசு கிடையாது, எடுத்து நடத்த உன்கிட்ட கேஸும் கிடையாது, கார்டன் சிட்டியில உள்ள கேஸ் தானா மடியில வந்து உழுது, அதை வேண்டான்னு சொல்றியா அப்படின்னா, இந்த ஆவிகள் கூட டீல் பண்ற வேலையெல்லாம் நான் எப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல உள்ள கார்பஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களாவை காமிக்காங்க. அந்த பங்களாவை நடத்துறதே ரத்த காட்டேரிகள் தான். அங்க உள்ள வேம்பயர்கள் அவங்க ரத்தத்தை சின்ன சின்ன குப்பியில அடைச்சு அதை மனுஷங்களுக்கு போதை பொருளா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த கார்பஸ் ஹவுஸோட ஓனர் ஒரு மொரட்டு மொட்டை வேம்பயர், அவன் பேர் வர்கீஸ். அந்த மொட்டைன்ட்டு அவன் அடியால் வந்து நேற்று நைட்டு ஊர்ல ஒரு கொலை விழுந்திருக்கு, அந்த கொலையை பண்ணது ஒரு வேர் உல்ஃப் அப்படின்னு சொல்ல உடனே ஆளை விட்டு அந்த இடத்த செக் பண்ண சொல்றான். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க கீழே அந்த போதைய போட்டவன் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி வெளிபிடிச்சு சுத்தி உள்ளவன்லாம் குத்த ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து கீழே இறங்கி போன வர்கீஸ் குத்த வந்த அவன் கையை பிடிச்சி சடார்னு ஒரு ஒடிச்சு அவனை தூக்கி வீசிடுறான். என் கிளப்புக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஆம்புலன்ஸ்ல தான் போவீங்க அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக். அன்னைக்கு நைட்டு நம்ம டிலனோட ஃப்ரெண்டு மார்க்கஸ் அவங்க வீட்டுக்கு வாரான். பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ பின்னாடி யாரோ வராங்க. டிலன் தான் வந்திருக்கான்னு நினைச்சு, மாப்பிள்ள கையில காசு இல்லைங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நான் கண்டமானிக்கு பேசிக்கிட்டேன், என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க வந்தது டிலன் கிடையாது, மொரட்டுத்தனமா ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு. அண்ணே யாருன்னு நீங்க அப்படின்னு கேட்கவும் பொத்துன்னு ஒரு அடி. நம்ம டிலனோ பொறுமையா ஊர் சுத்திட்டு நைட்டு 12:30 மணி போல வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா கதவு திறந்து கிடக்கு, உள்ள பொருளெல்லாம் செதறி கிடக்கு. மார்க்கு, மாப்பிள்ள மார்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா அவன் மல்லாக்க படுத்து கிடக்க, வயிறு எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு. நண்பன் இறந்து போன சோகத்துல அப்படியே உட்காந்துற. அடுத்த நாள் அங்க போலீஸ்லாம் வராங்க. இவன் உடம்புல உள்ள காயத்தை பார்த்த போலீஸே, சம்பவம் பண்ணது மனுஷ மாதிரி தெரியலையா, ஏதோ மிருகம் தான் பூந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. பிறகு தடயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பாடியை பேக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா அசையாம ஒரே
ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்த நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள குமுறல் கூடிக்கிட்டே போகுது. இவனால இவனுக்கு இருந்த ஒரே துணை அவன் நண்பன் மார்க்கஸ் தான். இவன் ரிட்டையர் ஆன மான்ஸ்டர் உலகத்துக்குள்ள மறுபடியும் போகக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணான். ஆனா ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இவன் நண்பனை கொண்டிருக்குன்னு தெரிய இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது, களத்துல இறங்கிட வேண்டிதானே அவனுடைய சூட்கேஸை வெளியே எடுக்கான். நேரா கார்டன் சிட்டில இருக்கிற நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் நேற்று நைட்டு என் நண்பனை யாரோ கொண்டுட்டாங்க, உங்க அப்பாவோட சாவை நான் விசாரிக்க கூடாதுன்னு என்ன பயங்காட்டுறதுக்காக தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ணது கண்டிப்பா ஒரு மனுஷன் கிடையாது, உங்க அப்பா இறந்த இடத்த காட்டு அப்படிங்கவும் மேல அவரோட ரூமுக்கு கூட்டு போய் விடுறா. அங்க உறைஞ்சிருந்த ரத்தம், பக்கத்துல இருக்கிற பர்னிச்சர்ல உள்ள கீரல்கள்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இதை பண்ணது கண்டிப்பா ஒரு வேர்வுல்ஃப் அப்படிங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அதுகள் ஒன்றும் கதையில வர்ற கேரக்டர்கள் கிடையாது, நம்ம கூடவே மனுஷனோட மனுஷனா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். உங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்க அவரு வெளிநாட்டுல இருந்து பொருளை இங்க இறக்குமதி பண்ற ஒரு இம்போர்ட்டர் அப்படிங்கிறா. வேர்வுல்ஃப் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னா கண்டிப்பா அது மரம் வழியா தான் தாவி வந்திருக்குன்னு ஜன்னல் பக்கத்துல உள்ள ஒவ்வொரு மரத்திலையும் ஏறி பார்க்கான். அதுல ஒரு மரத்துல வேர்வுல்ஃபோட முடி சிக்கி இருக்கு. ஜாக்பாட் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அவனோட சூட்கேஸை ஓபன் பண்றான். உள்ள ஏகப்பட்ட கெமிக்கல் பாட்டில்களும் வித்தியாசமான டூல்ஸ்களும் இருக்கு. அதுல இருந்து அவன் சாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 4-5 வேர்வுல்ஃப் கூட்டத்தோட முடிகளை எடுக்கிறான். இந்த மரத்துல கிடைச்ச முடியும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல இது ஒரு பொம்பளை வேர்வுல்ஃப். முடியோட திக்னஸை பார்த்தா இந்த பொண்ணுக்கு வெறும் 18 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு கரெக்டா கணிச்சிடறான். அதுவும் அந்த முடியோட கலரை வச்சு இவ எந்த வேர்வுல்ஃப் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுங்கிறதையும் அவன் கெஸ் பண்ணிடுறான். பார்த்தா அது கேப்ரியல்ங்கிற ஒருத்தனோட ஃபேமிலி ட்ரீயை சேர்ந்த கலர். சூட்கேஸை பேக் பண்ணிட்டு நேரா ஒரு கறி கடைக்கு போறான். அது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தான் கறி கடை, ஆனா உள்ள வேர்வுல்ஃப் கேங்கு தான் அந்த மொத்த ஆபரேஷனையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் உள்ள நடந்து போவ கீழே கடையில ஏகப்பட்ட பேர் கையில கத்தியும் ஜாமானமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முரட்டு மொட்டையன் ஒருத்தன் பாக்ஸிங் பேக்கை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போவோம். அவன் மூக்குல மனுஷ வாடைய மோப்பம் பிடிச்சிடறான். நம்ம ஹீரோவோ நேரா அங்குள்ள மேனேஜர் ரூமுக்குள்ள போயிடுறான். அங்க மேனேஜர் யாரையும் ஆள காணோம். அப்ப அங்குள்ள ரிஜிஸ்டர் எடுத்து இவங்க போன வாரம் எங்கெங்க கறியை எக்ஸ்போர்ட் பண்ணாங்கிறத பார்க்கான். அதுல ஒரு இடத்துல மட்டும் வெறும் 10 கிலோ கறி அனுப்பியிருக்காங்க. டன் கணக்குல டீல் பண்றவங்க வெறும் 10 கிலோவை எவனுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதை அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த கறிக்கடை மேனேஜர் வந்துடுறான். இவர் பேர் தான் கேப்ரியல், நம்ம ஹீரோவுடைய ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, இந்த வேர்வுல்ஃப் ஃபேமிலியோட தலைவர். ஆனா அவருக்கோ நம்ம ஹீரோ இங்க வந்தது அவ்வளவா பிடிக்கல. ஆளு செத்து போயிருக்காரு, உங்க கிளான்ல உள்ள யாரோ தான் கொண்டிருக்காங்க, அந்த ஆளு யாருங்கிற விவரம் எனக்கு தெரியணுங்க. கேப்ரியலுக்கோ அவன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் கொலை பண்ணதா இவன் குற்றம் சாட்டுறது கடுப்பை கிளப்புது. அப்ப அவர் டேபிள் மேல இருந்த கேப்ரியலோட பொண்ணு போட்டோவை எடுத்து பார்த்து உங்க பொண்ணு மாறா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாளா, என்ன ஒரு 17-18 வயசு இருக்குமா அப்படிங்கவுமே கேப்ரியலுக்கு கோபம் பொத்துட்டு வந்துருது. பழைய நட்புக்காக தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா என் பொறுமையை சோதிச்ச பல்ல விட்டு பருப்பு கடைஞ்சிருவேன் பாத்துக்கோ அப்படிங்கவுமே. இதுக்கு மேல இருந்தா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கான். வெளியே வந்து பார்த்தா கடையில வேலை பார்த்துட்டு இருந்த யாரையும் ஆளை காணும். ஒரு முரட்டு மொட்டையன் ஒருத்தன் பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தானே, சடார்னு பறந்து வந்த அந்த மொட்டையன் நம்ம ஹீரோவை குத்தி பறக்க விடுறான். அத்தி கிராத்தே பழைய இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச நம்ம ஹீரோ அந்த மொட்டையன் கூட சண்டை போட பார்க்கான். ஆனா அவனும் நம்மால லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வாயை மூடிட்டு கம்முன்னு அடி வாங்கிட்டு வர்றதை விட்டு நம்ம ஹீரோ நக்கலை ஏதோ பேச மொட்டையன் வெறியாகி வேர்வுல்ஃபா மாற அவன் மொட்டை மண்டையில முத கொண்டு முடி முளைச்சது. ராங் டர்ன் படத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி பார்க்கவே விகாரமா இருக்கான். உடனே நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு நக்கல்ஸ கையில மாட்டி ஓனாய் மொட்டையனுக்கு ஒரு குத்து விட அவன் சவுத்தெல்லாம் உடச்சிட்டு போய் விழுறான். அந்த ஒரு குத்து தான் அப்படியே அவன் நார்மல் மனுஷனா மாறிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ பழங்கால மந்திர எழுத்துக்கள் பொறிச்ச ஒரு இரும்பு நக்கல்ஸை வச்சு குத்திருக்கான். சண்டைகளை போட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்த ஹீரோ கேப்ரியலோட ஆபீஸ்ல நோட் பண்ண அந்த அட்ரஸை போய் செக் பண்ணலான்னு போறான். யாரு அவன் 10 கிலோ கறியை மட்டும் வாங்குறது அப்படின்னு பார்க்கலான்னு போனா அது ஒரு பால் அடைஞ்ச பங்களா. அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை கொன்ன கொலையாளியை கண்டுபிடிச்சிடறான். அது இவன் கெஸ் பண்ண மாணிக்கே நம்ம கேப்ரியலோட பொண்ணு மாறாதான். ஆனா அங்க அவளே வயிறு கிழிஞ்சு செத்து கிடக்கா. அப்ப சடார்னு அங்க கதவை உடைச்சுக்கிட்டு முரட்டு ஆளா ஒருத்தன் ஓடி போறான். யாருன்னு பார்த்தா அவன் ஒரு வேம்பயர். அவன் அங்க இருந்து ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆயிடும். வேர்வுல்ஃப் பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா, அங்க ஒரு வேம்பயர் அப்படின்னு அரண்டு போன நம்ம ஹீரோ நேரா மறுபடியும் ஹீரோயின் போறான். உங்க அப்பாவை கொன்ன பொண்ணை யாரோ டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கவும் அவளுக்கு தேவைதான் அப்படின்னு இவ சொல்றா. அடமோதி இது நினைக்கிற மாதிரி கிடையாது, இது 2 கேங்குக்கும் மத்தியில ஒரு போராவே வெடிக்கலாம். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குன்னு நான் கண்டுபிடிச்சாவணுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஒழுங்கு மரியாதையா மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு கேட்கான். சரின்னு முடிவு பண்ணவ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போய் ஒரு புத்தகத்தை காமிக்கா. இது அவங்க அப்பா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு புக்கு. இதுல உள்ள எல்லா பொருளும் இவங்க வீட்டுல அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு பொருளை மட்டும் காணுங்க. அதை பார்த்தா சில்வரால செய்யப்பட்ட ஒரு சிலுவை மாதிரி இருக்கு. இவங்க ஐயா இம்போர்ட்டர் கிடையாது, இவர் ஒரு கடத்தல்காரரு. வெளிநாட்டுல இருந்து இந்த பொருளை கடத்திருக்காரு, அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னா இவ கமுக்கமா உட்காந்துருக்கா. இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அங்க உள்ள ஜன்னல் பக்கத்துல போய் நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்க. ஜன்னல் கண்ணாடியில இவன் முகர வித்தியாசமா தெரியுது. பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே ஒரு வேம்பயர் நின்னுகிட்டு இருக்கு. ஜம்ப் அடிச்சு உள்ள வந்தாது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஒரு 5-6 வேம்பயர்கள் இவங்க வீட்டுக்குள்ள வந்து இவங்களுக்கு ரவுண்ட போடுதுகள். அப்ப நம்ம ஹீரோ சடார்னு ஒரு பிளாரை பொருத்தி தூக்கி போட அதுல இருந்து வந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லா வேம்பயர்களும் அலறி ஓடுதுகள். அந்த கேப்ல இவங்க 2 பேரும் வெளியே ஓடி போய் கார்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப திடீர்னு வவ்வாலுக்கு பிறந்த எவனோ ஒருத்தன் மரத்துல இருந்து தாவி இவங்களை அட்டாக் பண்றான். அப்ப
வேகமா ஓட்டிட்டு போய் ஒரு சடன் பிரேக் போடவும் பறந்து போய் ஒரு கூரான அட்ரஸ் போர்டு வயிற்றுல இறங்கி பீஸ் ஆயிடுறான். பிறகு இவங்க 2 பேரும் அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்காங்க. கேப்ரியலோட பொண்ணு மாரா இறந்து கிடக்கிறப்போ அவ வயிற்றுல இருந்து அதே மாதிரி காயம் தான் இவன் ஃப்ரெண்டு மார்க்கஸோட வயிற்றுலயும் இருந்துச்சு. அதனால மறுபடியும் ஒரு வாட்டி அந்த காயத்தை பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணலான்னு அவன் ஃப்ரெண்டோட உடம்ப வச்சிருக்கிற ஒரு மார்ச்சொலிக்கு போறான். அங்க போய் பார்த்தா 2 பேரும் நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே மனுஷங்க கிடையாது, ஜாம்பிஸ். நம்ம ஹீரோ வரவும் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் வந்திருக்கீரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொந்தக்காரனை பார்த்த மாதிரி வரவே இருக்கிறாங்க. சடார்னு ஒரு டிராயரை இழுத்து மார்க்கஸோட உடம்ப காமிக்காங்க. அப்பதான் கவனிக்கான் அவன் நண்பனோட இடது கையை காணும். இல்ல ஜாம்பிஸ் என்னல பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் திடீர்னு மார்க்கஸே அலறி போய் எந்திக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க பார்த்த மார்க்கஸ் மாப்பிள என்ன நடக்கு அப்படிங்கவும் நீ செத்துட்ட அப்படிங்க. ஆனா மார்க்கஸ் அதை நம்ப மாட்டேக்கான். இதெல்லாம் ஒரு கனவு, இவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கான். அப்பதான் கவனிக்கான் அவன் இடது கையை காணும். பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ அவனை கார்ல தூக்கி போட்டு அந்த ஊர்ல நைட்டு மட்டும் இயங்குற பாடி ஷாப் அப்படிங்கிற ஒரு கடைக்கு கூட்டு வரான். இவங்க கூடவே ஹீரோயினும் வாரா. அங்க பார்த்தனா கையை காலு மண்டை காதுன்னு மனித பாகங்கள் ஒவ்வொன்றும் கூறு கூறா போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஜாம்பிகளாமா. அவங்களுடைய உடற்பாகங்கள் அப்பப்ப கெட்டு போயிருங்கிறதுனால இந்த பாடி ஷாப்புக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பாகத்தை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவாங்களாம். தன் நண்பன் மார்க்கஸ்க்கு ஒரு இடது கையை ஆர்டர் போட்டதோடு இல்லாம ஏரியால எதுவும் அரசல் புரசலா பேசுறாங்களான்னு இன்ஃபர்மேஷன் கறந்துகிட்டு இருக்காப்ல. அதே நைட்டு நேரம் அந்த ஊரோட இடுகாட்டை காமிக்காங்க. அங்க நம்ம வர்க்கீஸ் அவன் கேங் ஆளுகளோட நிக்கான். இவன் கேங்க சேர்ந்த அந்த வேம்பயர் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவை போட்டு தள்ள வந்தான். ஆனா விஷயத்தை முடிக்காம அடி வாங்கிட்டு திரும்ப வந்தனால வர்க்கீஸ் செம கடுப்புல இருக்கான். இந்த உலகத்திலே நம்மளோட வேம்பயர் இனத்தை இடத்துக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா உன்ன மாதிரி சல்லி பயலால் நம்ம மேல போக முடியல அப்படின்ட்டு அவனுடைய ஆளை 20 வருஷத்துக்கு உள்ளே கடன்னு ஒரு பெரிய சமாதிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். அதை பார்த்த அவனுடைய மத்த ஆட்கள்லாம் அரண்டு போய் நிக்க உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்றேன். நம்ம வேம்பயர் இனம் தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரே இனமா இருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை பேலியலோட இதயம். எப்பாடுபட்டாவது அதை கண்டுபிடிச்சு என் கையில கொண்டு வந்து கொடுங்க, இல்ல உங்களுக்கும் சமாதி தான் அப்படின்னு மிரட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினு டிமார்ட்ல ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் கூடையில நம்ம மார்க்கஸை படுக்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அங்க நல்ல எம்மியா ஒரு சாண்ட்விச் இருக்கிறத பார்த்து நம்ம மார்க்கஸ் எடுத்து வாயில திணிக்கான். ஆனா ஒரு சவச்ச உடனே அவனுக்கு கொமட்டிட்டு வந்து அப்படியே வாந்தி எடுத்துறான். அப்ப வெளியே வந்த பிறகு நம்ம ஹீரோ நான் தான் சொல்றோம்ல நீ செத்து போயிட்ட, இப்ப நீ ஒரு ஜாம்பி, மனுஷ சாப்பாடுலாம் சாப்பிட்டா உனக்கு வாய்க்கும் வயிற்றுக்கு ஒத்துக்காது, இப்படிதான் வாந்தி எடுப்ப, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு குப்பை தொட்டிய காலால மிதிச்சு உடைக்க உள்ள இருந்து ஒரே புழுக்களா வெளியே விழுது. இதுதான்ல உனக்கான சாப்பாடு, எடுத்து ஒரு வாயை அள்ளி போடு அப்படிங்காரு. அதை பார்த்த மார்க்கஸ் நம்ம ஹீரோ ஏதோ பிராங்க் பண்ணி இவனை புழுவை சாப்பிட வைக்க அப்படின்னு நினைச்சு சாப்பிட முடியாதுன்றதான். சரி எக்கேடு கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கார்ல ஏறி வர்க்கீஸ் நடத்துற அந்த கார்பஸ் ஹவுஸுக்கு வராங்க. இவங்க 2 பேரையும் கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். ஆனா உள்ள எல்லாருக்கும் அனுமதி கிடைக்காது. வேம்பயர் ரத்தத்தை போதை மருந்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. நம்ம ஹீரோ அந்த வேம்பயர் ரத்த குப்பியை எங்கிருந்து எடுத்துட்டான். அதை கொண்டு போய் செக்யூரிட்டிட்ட காமிக்கவும் இவன் ரெகுலர் கஸ்டமர்னு இவனை உள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க. இவன் இங்க எதுக்கு வந்திருக்கானா அந்த மாரா செத்த இடத்துல ஒரு வேம்பயர் ஒருத்தன் தாவி குதிச்சு ஓடினானே அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அப்போ வர்க்கீஸ் நம்ம ஹீரோட்ட என்ன டில்லனு ரிட்டையர் ஆனா நீ திரும்ப இந்த இடத்துக்குலாம் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே சட்டு நம்ம ஹீரோ கண்ணுல பிளாஷ்பேக் ஃபிளாஷ் ஆகுது. இந்த வேம்பயர் கூட்டத்துல இப்போ வர்க்கீஸ் கிங்கா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இந்த பழைய கலடு கட்டைகள் எல்லாம் நம்ம ஹீரோ தான் சுட்டு கொண்டிருக்கான். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்னு வர்க்கீஸ் சொல்றான். அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா என்னோட கிளையண்டோட அப்பாவை யாரோ கொண்டிருக்காங்க, அது உன் ஆள் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னோட கிளப்ல நான் தடயத்தை தேட போறேன் அப்படிங்க தாடையோரமா 2 சாத்தி நம்ம ஹீரோ வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோடைய அதிர்ஷ்டம் அவன் வெளியே வந்த அதே நேரம் அவன் தேடி வந்த வேம்பயர் அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் சங்க பிடிச்சு அப்படியே மூத்தல் சந்துக்குள்ள இழுத்து போய் அவனோட பர்ஸை எடுத்து பார்த்தா அவன் பேரு ஸ்லேக்கு. அவன் தங்கி இருக்கிற அட்ரஸ் கொண்டு அவன் ஐடி கார்டுல இருக்கு. சட்டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் நெஞ்சில வச்ச ஹீரோ மாரா சாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கான். சட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த வேம்பயர் அங்கிருந்து புகைக்குள்ள மறைஞ்சு ஓட பார்க்கான். ஆனா புகைக்குள்ள போன உடனே அவன் கதற சத்தம் தான் கேக்கு. பார்த்தா ஒரு முரட்டு பாடி பில்டர் ஜாம்பி ஒருத்தன் தப்பிச்சு ஓடின அந்த வேம்பயர் சங்க பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு வரான். கையை வச்சு கழுத்துல இருக்கிறதுலயே அந்த ஸ்லேக்கு செத்துடுறான். அவனை தூக்கி கீழே போடவும் நம்ம ஹீரோ அந்த முரட்டு ஜாம்பியை சுடுறான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. 5-6 புல்லட்டுகளை அசால்ட்ட உடம்புல வாங்கிட்டு நேரா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அடியை கொடுக்க இவன் பறந்து வந்து ரோட்ல விழுந்துடுறான். அந்த முரட்டு ஜாம்பி அங்கிருந்து போயிடுது. என்னையா இது இந்த ஊர்ல மனுஷனை விட பேய் பயவுல தான் அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஸ்லேக்கோட ஐடி கார்டுல பார்த்த அட்ரஸ்க்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம ஹீரோ தேடுறான். அங்க அவன் மாராவோட எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோக்கள் கிடைக்கும். அப்பதான் இவனுக்கு புரியுது அவங்க 2 பேரும் காதலர்களா இருந்திருக்காங்கன்னு. இதுக்கு மேல தகவல் தெரியணும்னா மாராவோட அடக்க நிகழ்ச்சிக்கு தான் போய் ஆகணும்னு அங்கிருந்து கிளம்ப போவ அப்ப நம்ம மார்க்கஸ் எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு மாப்பிள அப்படிங்க மனுஷ சாப்பாட சாப்பிட முடியல. ஆனா ஜாம்பின்னு சொன்னாலும் நம்ப மாட்டுக்கான். கடுப்பான நம்ம ஹீரோ சடான ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் நெஞ்சிலே சுட்டுதான். என்ன மாப்பிள பொசுக்குன்னு சுட்ட அப்படின்னு ஷாக் ஆகிற மார்க்கஸ் குண்டடிப்பட்ட இடத்துல கொஞ்சமும் வலிக்கலங்கிறது 2 நிமிஷம் கழிச்சுதான் அவனுக்கு புரியுது. அவன் ஜாம்பிங்கிறது அவன் இப்ப முழுமையா ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி நேரா மாராவோட அடக்கத்துக்கு போறான். அங்க மாராவோட உடம்ப சர்ச்சில் சவப்பட்டியில
வச்சிருக்க அவங்க ஐயா கேப்ரியல் மனசுடைஞ்சு அங்க உட்கார்ந்து இருக்காரு. மெல்ல போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவனுடைய சோகத்தை தெரிவிச்சுட்டு எனக்கு சில பதில்கள் வேணும் அப்படின்னு சொல்லவுமே அவரே அந்த வேம்பயர் பையனும் என் பொண்ணு லவ் பண்ணாங்க, அவன் என் பொண்ணை கொல்லல அப்படிங்கவும் நீங்க என்கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிறீங்க, இந்த சில்வர் சிலுவைக்கும் உங்க பொண்ணு மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த போட்டோவை காமிச்சு கேட்க கேப்ரியல் இவனுக்கு எந்த தகவலையுமே சொல்லல. அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் இவனுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல இவன் இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோ இருக்கு. அவளுக்கு என்னாச்சு என்ன ஏதுன்னு இவன் கேட்கறப்ப தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கதையை சொல்றான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிறப்போ வேம்பயர்ஸ் இவளை கடத்தி கொண்டு போய் அந்த கார்பஸ் ஹவுஸ்ங்கிற போதை மாளிகையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இவன் போய் பாக்குறதுக்குள்ளயும் அவளை கடிச்சே கொண்டு விட்டாங்க. கடுப்பாய் போன நம்ம ஹீரோ பல நூறு வருஷங்களா வாழ்ற வேம்பயர்னு கூட பார்க்காம அவங்க பாஸ் மண்டையனுங்க எல்லாரையும் போய் சுட்டு தள்ளிட்டான். உடனே ஹீரோயினோ நம்ம 2 பேர் சைடு இழப்பு நடந்திருக்கு, வா கிஸ் அடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்ச முத்தம் கொடுக்க போவ இந்த ஜோலி இங்கே ஆவாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடும். இந்த பக்கம் நம்ம மார்க்கஸோ வயிறு பசி தாங்காம ஒரு ஹோட்டல்ல போயிட்டு வடிவேல ஊத்தாப்பத்துக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி பெரிய லிஸ்டா போட்டு அதெல்லாம் வச்சு ஒரு பர்கரை கொடுங்க அப்படிங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல அவன் முன்னாடி பர்கரை வைக்காங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரே புழுவா இருக்கு. இதுதான்ப்பா நம்ம சாப்பிடுற பர்கரு அப்படின்னு கடைக்காரன் சொல்றான். பார்த்தா கடையில வேலை பார்க்கறவங்க முதற்கொண்டு எல்லாம் ஜாம்பி தாங்க. இவன் பார்த்து தன்னால எரிச்சல் அடைஞ்சிடறான். நம்ம ஹீரோவோ விசாரணையில இருந்து துளியும் அவன் கவனத்தை நவுத்தல. கேப்ரியல்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்தாச்சு பதில் கிடைக்கல. அதனால அடுத்ததா வேம்பயர்கள் 800 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வேம்பயரை பார்க்க போறான். அவரும் நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோ வந்த உடனே வாப்பா தம்பி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தெளிவுறாரு. இந்த சில்வர் போட்டோவை காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கவும் அவன் அவரோட லைப்ரரிக்கு கூட்டு போய் ஒரு பழங்கால புத்தகத்தை திறந்து காமிக்காரு. அதுல இந்த சில்வர் சிலுவையை பத்தின எல்லா விவரமும் எழுதியிருக்கு. இந்த சிலுவையை ஹார்ட் ஆஃப் பெலியல் அப்படின்னு சொல்றாங்க. பல நூறு வருஷங்களா இது எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பெலியல்ங்கிற ஒரு சாத்தான் பூமியில உழவிட்டு இருந்தான். ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்த சாத்தான். அவன் நடந்து போற பாதை எல்லாமே இறப்பு சாவு தான். இதை பார்த்த தேவர்கள்லாம் அந்த சாத்தானை கொல்ல பார்த்திருக்காங்க, ஆனா முடியல. இறுதியா அவனை இந்த சில்வர் சிலுவைக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. அதுக்குள்ளதான் அவனுடைய ரத்தம் இருக்கு. அதனாலதான் அந்த சிலுவையை த ஹார்ட் ஆஃப் பிலியல்னு சொல்றாங்க. இதிகாசத்துல எழுதப்பட்டிருக்க என்னடானா பௌர்ணமி நிலவன்னைக்கு அந்த சிலுவையை இறந்து வாழ்ற ஒரு மான்ஸ்டர் மேல குத்துனா பிலியல் மறுபடியும் பிறந்துருவான். அதுக்கு பிறகு அப்படி அவனுக்கு மறுவுயிர் கொடுக்கறவங்க யாரை கொல்ல சொன்னாலும் கொல்லுவான், உலகத்தையே அழிக்க சொன்னாலும் அழிப்பான். ஆனா பிலியலை அழிக்கணும்னா இவனுக்கு உயிர் கொடுத்த அந்த ஆளை அழிக்கணும். அப்பனாதான் பிலியல் சாவான். இல்லனா அவனை டச் கூட பண்ண முடியாதுங்க. 400 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சிலுவையை யாரோ திருடிட்டாங்களாம். அப்போ மான்ஸ்டர் ஹண்டர்னு சுத்திட்டு இருந்த ஒரு குரூப் பிலியலோட இதயத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு திரும்ப உயிரை கொண்டு வந்து உலகத்துல உள்ள மொத்த மான்ஸ்டர்களையும் அவனை வச்சு அழிச்சிடலான்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அனாமத்தா அதுக்கு முன்னாடி அவங்களே அழிஞ்சு போயிட்டாங்க. கடைசியா கேட்ட செய்திபடி அந்த சிலுவையை ஒரு வேர்வல்ஃப் குடும்பம் தான் பாதுகாத்துட்டு இருக்கதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கேப்ரியல் மறைக்கிற உண்மை என்னங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதனால உடனே ஹீரோ அங்கிருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்டு மார்க்கஸையும் கூப்பிட்டு கேப்ரியலை பாக்குறதுக்கு அவர் கறிக்கடைக்கு போறான். அங்க அவர் வயிற்ற பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து கேப்ரியல் வயிற்ற கிழிச்சு விட்டு போயிட்டாங்க. நான் எப்படியும் செத்துருவேன், ஆனா ஹார்ட் ஆஃப் பிலியலை நீ கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுன்னு மண்டையை போட்டுருந்தாரு. இவர் வயிற்றுல உள்ள காயத்தை பார்த்தாலே தெரியுது இவன் ஃப்ரெண்டு மார்க்கஸையும் மாராவையும் கொண்ட அதே முரட்ட ஜாம்பி தான் இவரையும் கொண்டிருக்கு. நம்ம இங்க இருந்து இடத்த காலி பண்ணு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல உட்கார்ந்து இருக்க அவன் விசாரிச்சதை வச்சு என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோயினோட ஐயா இது ஏதோ ஒரு முக்கியமான பொருள்னு தெரிஞ்சுதான் இதை கடத்தி கொண்டு வந்திருக்காரு. அது தெரிஞ்ச கேப்ரியலோட பொண்ணு இவர் தெரிஞ்ச அதை ஆட்டையை போடுறதுக்காக அவரை கொண்டு தூக்கி கொண்டு போய் அவளுடைய அந்த வேம்பயர் பாய் ஃப்ரெண்ட கொடுத்திருக்கா. அதை அவன் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு நம்பிக்கையான ஒரே ஆளு வேர்வல்ஃபோட தலையான கேப்ரியல் தான். அதனால அவர்கிட்ட மட்டும் அந்த இடத்தை சொல்லி இருந்திருக்கான். அந்த ரகசியம் அவர் உயிருக்கே உழ வச்சுட்டு என்னுடைய பழைய நண்பர் அவரு அப்படின்னு இவன் வருந்திக்கிட்டு இருக்க. சரி வா அப்ப ஒரு கிசா போடுவோன்னு ஹீரோயின் மேல வந்து உட்காந்து முத்தம் கொடுக்க இவங்க 2 பேருக்குள்ள பத்திக்கிடுது. நைட்டு பூரா துணியை துவைச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டாலரை கழுத்துல போட்டு விடுறான். இது உன் கழுத்துல இருக்கிறவர எந்த வேம்பயரும் உன் பக்கத்துல வர முடியாதுங்க. அப்படி அவன் செயினை போட்டு விட்டுட்டு இருக்கும் போதான் கதவை உடச்சுக்கிட்டு மார்க்கஸ் உள்ள ஓடி வரான். இல்ல எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிற அந்த முரட்டு முனுசாமி ஜாம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை உடனே அங்க கூட்டு போறான். அந்த பில்டிங்குள்ள போன உடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இது குரூப்புக்கு ஒத்து வராத ரூல்ஸை மீற ஜாம்பிகள் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வைக்கிற இடம்னு. இந்த பில்டிங்குள்ள சாதா ஜாம்பியே உள்ள வர முடியாது. ஏன்னா இங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட மத்த ஜாம்பிகள்லாம் உள்ள வர்றவங்களை கடிச்சு தின்றும். அதுகெல்லாம் வெளியே வராம இருக்குன்னா எதையோ பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னேறி போறாங்க. அப்போ அங்க கீழே அந்த வேம்பயர் ரத்தம் உள்ள குப்பிகள்லாம் கிடக்க இது இங்க கிடக்குனா அந்த முரட்டு முனுசாமி ஜாம்பிய வேம்பயர்கள் தான் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். சடார்னு கதவை திறந்துட்டு வந்த அந்த முரட்டு ஜாம்பி நம்ம ஹீரோவை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிருது. அலறி போன நம்ம ஹீரோ அதுக்குள்ள சண்டை போட நம்ம மார்க்கஸை ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அதுட்டு அடி வாங்கி மேல இருந்து கையில தொங்கிட்டு இருக்கான். அவன் தொங்குறத பார்த்தா கீழே இருந்த மத்த பிணந்தனி ஜாம்பிலாம் இவனை திங்கிறதுக்காக ஒண்ணு கூடியதுகள். ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ சரியான நேரத்துல லாவகமா அந்த முரட்டு முனுசாமி ஜாம்பிய அந்த கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டு மார்க்கஸை
காப்பாத்திடுறான். மற்ற ஜாம்பிகள்லாம் சேர்ந்து அந்த மொரட்டு ஜாம்பியை கடிச்சு தின்றுதுகள். பிறகு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வேம்பயர் ரத்த குப்பிகள் இங்க இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இந்த மொரட்டு ஜாம்பிய வேம்பயர்கள் தான் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களோட இடத்துக்கு போறான். நேரா வீட்டுக்கு போய் கையில கிடைச்ச துப்பாக்கிகள்லாம் எடுத்து கார்ல போட்டுக்கிட்டு காரை நேரா வர்க்கீஸோட கார்பஸ் ஹவுஸ் பங்களாக்குள்ள விட்டுருதான். அங்க நின்று வேம்பயர்களை அடிச்சு கொண்டு நேரா வர்க்கீஸ் ரூமுக்கு போய் ஜன்னலை திறந்து விட சூரிய ஒளி அவன் மேல பட்டு அவன் தோலெல்லாம் எரிய ஆரம்பிக்கு. ஹார்ட் ஆஃப் பில்லியில எங்க அப்படின்னு இவன் கேட்க வர்க்கீஸ் சொல்ல மாட்டேங்கான். திரும்ப அந்த வெயில்ல அவன் உடம்ப காமிக்கவுமே அலறி போனவன் ஒத்துக்கிறேன், என் ஆளுங்களை வச்சு நானும் அந்த ஹார்ட் ஆஃப் பில்லியில தேடினா, ஆனா இது வரைக்கும் அது எனக்கு கிடைக்கல, அது எங்க இருக்குன்னே தெரியல அப்படிங்க. அப்ப நம்ம ஹீரோ ஸ்க்ளாவினா என்ன அப்படின்னு கேட்க அது ஒரு வயசான மூத்த வேம்பயரோட பேர் போல இருக்க. இந்த கார்பஸ் ஹவுஸை 11 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுல ஒரு முக்கியமான நபர் அவர். இப்போ ஜீவ சமாதி ஆயிட்டாராம். அவரை பத்தி நீ ஏன் கேட்க அப்படிங்கவும் ஒன்னும் இல்ல, நீ மறுபடியும் தூங்க போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். காரை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஊரோட பூட்டப்பட்ட பழைய ஹார்பருக்கு போறான். அங்க ஏகப்பட்ட கண்டெய்னர்கள் பூட்டி கிடக்கு. ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் வித்தியாசமான கோடுகள் வரையப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றும் வேம்பயர்களோட குடும்பங்கள் பேர். அதுல நம்ம வர்க்கீஸ் குடும்ப பேர் போட்டுக்கிற கண்டெய்னர் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ஸ்க்ளாவிங்கிற அந்த கிழட்டு வேம்பயர் ஜீவ சமாதியாகி கிடக்கான். அவன் கையில தான் இவங்க தேடிட்டு இருக்கிற ஹார்ட் ஆஃப் பில்லியங்கிற அந்த சில்வர் சிலுவை இருக்கு. அங்க பக்கத்துல இருக்கிற பட்டன் அமுக்கவும் கண்ணாடி திறக்குது. அப்ப நம்ம ஹீரோ மார்க்கஸ்ட அந்த சிலுவை ஏறல அப்படிங்க. எப்பா ஏற்கனவே எனக்கு வேற ஒருத்தன் கையை ஒட்டினது போதாதா, இருக்கிற ஒரு சொந்த கையும் இழக்கணுமா, நீ எடுவே அப்படின்னு அவன் சொல்ல வேற வழி இல்லாம சரின்ட்டு நம்ம ஹீரோவே அதை மெல்ல உருவுறான். கையில இருந்து அது வெளியே வந்துடவும் சடார்னு உயிர் வந்த ஸ்க்ளாவி கோரமா பல்ல காமிச்சிட்டு கத்த, இல்ல மாப்பிள்ள செத்தம் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் தலதறிக்க ஓடிடுறான். அசலாம இருந்த நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கண்ணாடி பட்டன் அமுக்க அது மூடிடுது. ஸ்க்ளாவி எந்திரிச்ச வேகத்திலேயே மறுபடியும் ஜீவசமாதி ஆயிடுறாரு. ஆனா அவங்க இருந்து அங்க வெளியே வர்றதுக்குள்ள இருட்டிட்டு கண்டெய்னர் விட்டு வெளியே வந்த உடனே வர்க்கீஸோட ஆளுங்க இவங்க 2 பேரையும் பிடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல சமாதிக்குள்ள அடைச்சு வைக்கிற அந்த இடுகாட்டுக்கு இவங்களை தூக்கிட்டு போவ அங்க அவன் ஹீரோயினையும் பிடிச்சு வச்சிருக்கான். நம்ம ஹீரோ கையில உள்ள ஹார்ட் ஆஃப் பில்லியில பிடிக்கிட்டு அவனையும் அவன் ஃப்ரெண்டு மார்க்கஸையும் உள்ளேயே கடந்து சாவுங்களன்ட்டு ஒரு சமாதிக்குள்ள அடைச்சு வச்சுட்டு கிளம்பிடுறான். இப்போ எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம மார்க்கஸ் உடனே போன் எடுத்து போலீஸ்க்கு போன் போடுறான். ஆனா அங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது ஜாம்பிகள்லாம் மண்ணுல குளிய தோன்றதுல பெரிய ஆளுங்கன்னு. உடனே மார்க்கஸை விட்டு தரை கீழே கூடி குளிய தோண்டி சமாதிக்கு வெளியே வந்து மேல மூடிய திறக்க நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறான். ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும்னு கார் எடுத்துட்டு உடனே வர்க்கீஸோட கார்பஸ் ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. ஆனா அங்க அவனோ நம்ம ஹீரோயினை நிப்பாட்டி உன்னை என்னோட படையில சேர்த்துக்க போறேன், சாவில்லா வாழ்க்கை உனக்கு கொடுக்க போறேன்னு அவ கழுத்தை கடிக்க வரான். அப்ப நம்ம ஹீரோயினே லத்தீன் மொழியில ஏதோ சொல்றா. இந்த பாஷை உனக்கு எப்படி தெரியும்னு அவன் மிரள முதுகுக்கு பின்னாடி இருந்து 2 கத்திய உருவுலா. சரட்டுன்னு அவ நம்ம வர்க்கீஸை தூக்கி போட்டு அடிக்க 2-3 வேம்பயர்கள் அவனுக்கு உதவ வராங்க. அவங்களை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வர்க்கீஸ் சங்கல கத்திய வச்சவ பில்லியலோட ஹார்ட்டை எங்க அப்படின்னு கேட்கா. இங்க நம்ம ஹீரோவோ வர்க்கீஸ் இடத்துக்குள்ள வந்து பார்த்தா வேம்பயர்கள்லாம் செத்து கிடக்காங்க. யார்ல இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வர்க்கீஸை சங்கிலியில கட்டி போட்டு முழங்கால் போட வச்சிருக்கா. நம்ம ஹீரோ பார்த்த உடனே உன்னாலதான் இந்த ஹார்ட்டை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம ஹீரோயின் அழிஞ்சு போன இந்த மான்ஸ்டர் ஹண்டர் குரூப்பை சேர்ந்தவ. அவங்க பரம்பரையில வந்த வகைரா. அவங்க கூட்டத்துடைய ஒரே எண்ணம் பில்லியில மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து உலகத்துல உள்ள எல்லா மான்ஸ்டர்களையும் அழிக்கிறது தான். எங்க அப்பாவால பண்ண முடியல, ஆனா நான் அதை பண்ணி காமிக்கேன் அப்படின்னு அந்த சில்வர் சிலுவைய வர்க்கீஸ் முதுகுல குத்த அதுக்குள்ள இந்த பில்லியலோட ரத்தம் அவன் உடம்புக்குள்ள போயிருது. நம்ம ஹீரோ அதை தடுக்கிறதுக்காக கீழே இறங்கி ஓடி வர்றதுக்குள்ளேயும் அவன் சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு கருப்பா விகாரமா மாறி நிக்கான். கையில வச்சிருந்த சில்வர் புல்லட்டால அவன் வர்க்கீஸை சொல்றான். ஆனா வேம்பயரா இருந்தும் அவன் சாவ மாட்டுக்கான். ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டவன் அவனோட உண்மையான உருவத்துக்கு மாற 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சாத்தான் பில்லியில எப்படி சுத்திட்டு இருந்தானோ அதே மாதிரி மாறிடுறான். பிறகு விறுவிறுன்னு ஹீரோ கொல்றதுக்கு நடந்து போவ அவனை தடுக்கிற நம்ம ஹீரோயின், நான் தான் உனக்கு உயிர் கொடுத்த மாஸ்டர், என் பேச்சை கேளு, நம்மளுடைய எதிரிகள் இந்த செவுத்துக்கு வெளியே இருக்கிற மான்ஸ்டர்கள் இவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல பில்லியலோ என்ன தடுக்கிற யாரா இருந்தாலும் என்னோட எனிமி தான், அது எனக்கு உயிர் கொடுத்த மாஸ்டரே இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோயினை ஒரு சாத்தி பறக்க விட்டுறான். அத்தியா ஆப்பு நமக்கே ரிவிட் அடிச்சுட்டு அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்க்க அப்போ அவளை வேம்பயர்களும் வேர்வல்ஃப் கேங்கும் ரவுண்ட போட்டுருந்தாங்க. நம்ம கேப்ரியலோட கறிக்கடையில பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தானே ஒரு மொரட்டு வேர்வல்ஃப், அந்த மொட்டையனும் அங்க வந்து வேம்பயரோட சேர்ந்து டீம் போட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல வராங்க. ஏன்னா இவ எல்லா மான்ஸ்டர்களையும் ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறவ. அவ உடம்புல உள்ள ஒவ்வொரு காயமும் இங்க பீலியல் உடம்புலயும் விழுது. இறுதியா அவங்க அவளை கிழிச்சு கொன்ற இங்க பீலியலும் செத்து அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அப்போ உள்ள வந்த அந்த மொட்டை வேர்வல்ஃப்ட நம்ம ஹீரோ இந்த சில்வர் சிலுவைக்காக ஏகப்பட்டவர் உயிரை விட்டுருக்காங்க, இது நம்பிக்கையான கையில இருக்கதான் நல்லதுன்னு மொட்டையன் கையில கொடுக்கான். அவனும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பில இறுதியா உலகத்தை இவங்க சாத்தான்ட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. வாமச்சான் வீட்டுக்கு போய் ஒரு பெக்கு அடிச்சாதான் சரி வரும் அப்படின்னு மார்க்கஸ் தோல்ல கையை போட்டு 2 பேரும் பேசிட்டு நடந்து போவ அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.